ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 13, அருள்வாக்குகள் 44 தொடக்கம் 46 வரை. இன்றைய நற்செய்தி புதையலை பற்றியும் விலையுயர்ந்த முத்தை பற்றியும் பேசுகிறது. இன்றைய நற்செய்தி பகுதி ஞானம், செல்வம் மற்றும் புதையல் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகிறது. இன்றைய நற்செய்தியில் வரும் வணிகர் ஒருவர் தேடிச் செல்லுகிறார். அவர் நாம் அல்ல. இன்றைய நற்செய்தியில் வரும் விலை மதிப்பற்ற முத்து கடவுள் அல்ல. மாறாக இன்றைய நற்செய்தியில் வரும் வணிகர், தேடிச் செல்லுகின்ற வணிகர் கடவுள். நாம் தான் கடவுளால் தேடப்படுகின்ற அந்த முத்து அல்லது புதையல். கடவுள் கண்டுபிடித்த பொக்கிஷம் நாம். இன்றைய உவமை நமக்கு சொல்வது இதுதான். கடவுள் நம்மை தேடினார், கண்டார். அடுத்தவர் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் நாம் அசிங்கமானவர்கள், நாம் நல்லவர்கள் அல்ல, நாம் மிகவும் போக்கிரியானவர்கள், நாம் கெட்ட கணவர், நாம் கெட்ட மனைவி என்று சொன்னாலும் கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நீ என்னுடைய புதையல், நீ விலைமதிக்கப்படாத முத்து என்று நம் அனைவரையும் பார்த்து கடவுள் சொல்லுகிறார். கடவுள் நம்மிடம் ஒரு பெரிய புதையலை கண்டிருக்கிறார். கடவுள் நம்மை கண்ட பிற்பாடு கடவுளால் ஓய்வெடுக்க முடியவில்லை. கடினமாக உழைத்து நம்மை அவருடைய சொந்த முத்தாக, புதையலாக மாற்றியிருக்கிறார். அவர் நம்மை பெறும் வரை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாகவும் நம்மை திரும்பி மீட்கவும் தனக்காக நம்மை மீண்டும் அவரிடம் கொண்டு வரவுமே விரும்பினார். அதுதான் கடவுளுடைய ஞானம். நாம் அவருடைய முத்துக்கள், நாம் மறைக்கப்பட்ட புதையல். கடவுள் நம்மை கண்டுபிடித்தவுடன் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறார். அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. அவர் ஒரு பெரிய அன்பான புன்னகை நம்மேல் செலுத்தி, நீதான் என்னுடைய முத்து, நான் தேடிக்கொண்டிருந்த புதையல் என்று கூறுவார். கடவுள் என்ன செய்தார்? கடவுள் நமக்காக தன்னையே கொடுத்தார். கடவுள் தனது உயிரை கொடுத்தார். நமக்கு ஈடாக கடவுள் மரித்தார். நாம் புதையலுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று திரும்பி யோசித்து கொண்டிருப்பது என்பது ஆன்மீக வாழ்வு அல்ல. மாறாக கடவுள் தம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை தனது மென்மையான அன்பான இதயத்தில் வைத்திருக்கிறார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்வு நாம் கடவுளை நேசிக்கிறோம் என்பதில் தொடங்குவது அல்ல. மாறாக கடவுள் நம்மை நேசிக்கிறார். அவருடைய சொந்த முத்தாக, சொந்த புதையலாக நம்மை நேசிக்கிறார் என்று நாம் நம்பும்போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறது. எனவே நினைவில் கொள்வோம், நாம் கடவுளுடைய பொக்கிஷம், நாம் கடவுளின் கண்ணின் மணி என்பதை உணர்வோம். ஆமீன்.